பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக நம்ம பெரிய காரியங்களை, அதாவது ஆண்டவர் நம்மளை பெரிய விதத்துல பயன்படுத்தணும், அடுத்த ஸ்டெப் நம்மளை கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா சில விதத்துல நம்மளை வந்து பழக்குவிப்பார். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, இப்போ டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் சரி, நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக வந்து தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஃபோன்லேயும் சரி, நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவித்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி, முக்கியமாக அந்த டைம்லேயும் சரி ஆஃப்டர் டெலிவரியும் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. உண்மையாமே எல்லாருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆண்டவர் வந்து இப்போ அற்புதமாக வந்து பாதுகாத்திருக்காரு. எனக்குமே ஒரு நல்ல ஒரு பலன், உடல்லையும் ஒரு நல்ல ஒரு பலன் வந்து தந்திருக்காரு. தம்பிக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பலன் தந்திருக்காரு. 40 நாள் அது, ஆனா அவனுக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு பலன் தந்திருக்காங்க. உண்மையாமே ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதமா வழி நடத்தி வந்திருக்காங்க. ஜெபித்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிதான நன்றி. இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவர் வந்து அற்புதமா பாதுகாத்திருக்காரு. முக்கியமா வந்து நிறைய பேர் தம்பிக்கும் சரி எனக்கும் சரி நிறைய கிஃப்ட் இந்த மாதிரிலாம் அனுப்பியிருந்தீங்க. நிறைய பேர் நேர்லயே வந்து இது பண்ணியிருந்தீங்க. உண்மையாமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து பெரிதான நன்றி. தொடர்ந்து எங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சின்ன பிள்ளைக்காகவும் எங்களுடைய உடல் காரியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. முக்கியமா உங்களுக்காகவும் நாங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் ஒரு ஞாபகம் வச்சு நீங்க தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம வந்து பார்க்கலாம், ஆண்டவர் வந்து நம்மள பெரிய காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட். நாங்க வந்து எங்க சேனல்ல நிறைய அந்த ப்ரிப்பரேஷன் பத்தி வந்து அடிக்கடி நாங்க பேசுவோம். ஏன்னா அது வந்து ஒரு சீசன். அது எப்படி சொல்றது, அது வந்து நிறைய பேருக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பிடிக்காது. அந்த அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து பிளெஸிங் வந்து உடனே வேணும்னு எதிர்பார்க்க. ஆனா இது நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு இது. இப்ப முதலாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் இதை நாங்க திருப்பி இந்த டைமும் ஞாபகப்படுத்த விரும்புறோம். முதலாவது ஃபாஸ்டிங், உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் நம்மள அந்த இடத்துலதான் நம்மள வந்து ஆயத்தப்படுத்துறாருன்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துலதான் ஒரு எப்படி வந்து கழுகு மறைவிடத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் அதனுடைய பழைய ரெக்கைகள் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அது வளர்ற வரைக்கும் உட்காருதோ, இந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலா நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஸ்பிரிச்சுவலா இமேஜின் பண்ணி, ஓகே ஆண்டவர் வந்து என்னுடைய பழைய ஸ்ட்ரென்த் எல்லாம் எடுத்து போட்டு புதுசா ஒரு ஸ்ட்ரென்த் தராரு, அந்த வருஷத்துக்கு தேவையான அடுத்த கட்டத்துக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த் தராரு அப்படின்னு சொல்லதை நீங்க வந்து இது பண்ணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இதனால நான் இருந்தாலும் இன்னொரு டைம் படிக்கிறேன். ஏசாயா 40:29-31 வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது இந்த டைம்ல முக்கியமா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல வந்து நாங்க பொதுவா குடும்பமா வந்து எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் எடுப்போம். இப்ப ஜெமி வந்து இப்ப டெலிவரி முடிஞ்சனால இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்க நீங்க ஃபாஸ்டிங் எடுக்க முடியாட்டாலும் கர்த்தருக்கு காத்துருங்க. ஆண்டவர் வந்து இந்த 3 மாசம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம், ஏன்னா இவ்வளவு மாதிரி நிறைய பெண்கள் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த இதுக்குள்ள இருப்பீங்க. உங்களால ஃபாஸ்டிங் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நிறைய வயதானவங்க வந்து ஆசைப்படுவீங்க, ஆனா வந்து அந்த நேரத்துல இருக்க முடியாது, வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த காத்திருப்பு காலம், இந்த 3 மாசம் நம்ம காத்திருக்கும் போது அடுத்த 9 மாதங்களுக்கு, ஏன்னா எங்க லைஃப்ல நாங்க நிறைய வருஷங்கள் அதை பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 மாதம் நாங்க ஆண்டவர்கிட்ட சமூகத்துல ரொம்ப அதிகமா இருப்போம். வேற எந்த கமிட்மெண்ட்டுக்கும் அந்த ஈஸ்டர் வரைக்கும் நமக்கு எப்பயுமே அந்த ரேஞ்ச் வந்து ஈஸ்டர் வரைக்கும் வந்துரும். வேற எந்த இதுவுமே அனாவசியமா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணவும் மாட்டோம். வேற ரொம்ப கசகசன்னு எதுவுமே அந்த டைம்ல நாங்க பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் வந்து அதுக்கு அடுத்து வந்து எங்களை ரொம்ப வந்து இது பண்ணுவாரு, நல்லா வந்து பயன்படுத்துவார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்காரு. இத்தனை ஆண்டு நாங்க பார்த்திருக்கோம், பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. அதாவது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஆலோசனைகளை தருவார். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஐடியாஸ் தான் நமக்கு வந்து தேவையா இருக்கு. ஒருத்தவங்க நிறைய பேர் போன் பண்ணி கேட்பாங்க, பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி இந்த இடத்துல என்ன ஒரு டெசிஷன் எடுக்குன்னு. இந்த டெசிஷன் எடுக்க தெரியாதவங்களும் இந்த 3 மாதம் நல்லா காத்துருங்க. ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது ஒரு புது பலன் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் நீங்க போகும்போது கர்த்தரோட தான் போகணும், கர்த்தர் இல்லாம போக முடியாது. அதே மாதிரி போன வருஷம் நம்ம செஞ்ச மாதிரியே ஆண்டவர் நடத்திட்டு வரல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆண்டவருடைய பிளான் வந்து வேற 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 மாதிரி மாறும். நம்மளும் வளர்றோம்ல. இப்ப எப்படி குழந்தைகள்லாம் வந்து அந்த மாசத்துக்கு ஏற்ப வருடத்துக்கு ஏற்ப வளருதுங்க, படிப்பும் ஒன்னொரா ஏறிட்டே போகுது, நம்மளுடைய வயதுகளும்
இன்னும் ஏறிட்டே போற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வருஷம் வந்து நம்ம அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஏறிட்டே போகும். எப்படி ஒவ்வொரு இயர் ஸ்கூல்ல சிலபஸ் மாத்துவாங்க, யாருமே வந்து பழைய பாடத்தையே வந்து படிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு சிலபஸ் வந்து புதுசா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கும் ஆவியானவர் இந்த வருஷத்துலயும் புதிய வழியில புதிய சீசனுக்குள்ளதான் நம்மளை வந்து நடத்துவார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதா இருக்கலாம், ஒரு வித்தியாசமான ஒரு பாதையிலுக்குள்ள ஆண்டவர் வந்து நம்ம நடத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் வந்து இப்ப பிரெக்னன்சி முடிஞ்சு இப்பதான் அந்த மதர்ஹுட்டுக்கு வந்திருக்கேன். அப்படிங்கும் போது வந்து இதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எனக்குமே இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத வந்து ஏற்கனவே எங்க அக்கா இருந்ததை நான் பார்த்திருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன். ஆனா வந்து இப்போ ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கு. எல்லாமே ஒரு சேலஞ்ச். இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல இருந்தே மனப்பக்குவத்துக்கு ஆண்டவர் வந்து அப்படியே கொண்டுட்டு வந்துட்டே இருந்தாரு. இப்ப வரும்போதுமே இன்னுமே வந்து இன்னும் அந்த மனப்பக்குவத்துக்கு ஆண்டவர் வந்து நடத்திக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி நம்மளுடைய இதுல வந்து ஒரு பெரிய ஸ்டெப், நம்ம பிக் ஸ்டெப் வைக்கும் போது ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த பொறுப்புகள்லாம் இருக்கும். ஆனா நம்ம அந்த மனப்பக்குவத்துக்கு வரும்போதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ப்ரெஷர் லெவலும் வந்து கூடும். எப்படி கழுகு வந்து அந்த அதான் அடிக்கடி நாங்க வந்து யோசிச்சு பார்ப்போம். கழுகு வந்து ஒவ்வொரு ஹைட் பறக்கிறப்ப அந்த ஏருடைய ப்ரெஷர், அந்த இடத்துல அது ஃபீல் பண்ற ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டே போகுமா. நம்ம எப்பப்பெல்லாம் பிக் ஸ்டெப் எடுக்கிறோமோ, ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து ஒரு தாயாய் மாறணும்ன்றது எல்லாருடைய திருமணமான எல்லாருடைய ஆசை. ஆனா அந்த தாயா மாறும்போது தான் தெரியும் எவ்வளவு பெரிய பொறுப்பு டக்குன்னு வந்து நம்ம கையில ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான மனப்பக்குவத்தையும் ஆண்டவர் வந்து நமக்கு அதுக்காக வந்து நமக்கு அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அடுத்து நம்ம மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அதுக்கேற்ற ஒரு பொசிஷன் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தர்றாரு. தந்துட்டு நம்ம அந்த மனப்பக்குவத்தை தராரு. மனப்பக்குவம் மட்டும் கிடையாது, ஒரு சில பேர் அந்த மனப்பக்குவத்தோடய உட்காந்துருவாங்க. ஓகே ஆண்டவர் ஏதோ ஒண்ணு எனக்கு தந்துட்டாரு, சரி நான் வேற வழி இல்ல, நான் இதை கடன் தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. ஏன் இந்த ப்ராசஸையும் இன்னும் சிம்பிளா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மாத்துவார். எப்ப அப்படின்னா மூணாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இது வந்து நம்ம தான் எடுக்கணும். என்ன அப்படின்னா அந்த நாலேஜ், அதற்கான அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கொள்ளணும். அதாவது இந்த பொசிஷன் ஆண்டவர் நம்மளை கொண்டு போற பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த நாலேஜ் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது வந்து இந்த நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து இப்போ பேரண்டிங்ன்றது ஒரு பொசிஷன் தான், அதுக்கான ஒரு நாலேஜ் வந்து நீங்க தான். இப்பெல்லாம் நிறைய சோர்சஸ் வந்து இருக்கு. இப்போ யூடியூபை தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான இது வீடியோஸ் வந்துடும். அப்புறம் அக்கம் பக்கத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிச்சாங்க, அது இப்ப மினிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். இப்ப அந்த அது சம்பந்தமான நாலேஜ் இல்லைன்னு வைங்களேன், நம்மளால அந்த இதுக்குள்ளேயே ஆண்டவருமே நம்மளை வந்து அவ்வளோ இதா பயன்படுத்த மாட்டாரு. நம்ம ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. அப்பொழுது யோசபாத் தாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அதாவது இந்த இடத்துல இருக்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை. அதாவது நம்ம கை கழுவ ஒரு பெரியவங்க அவங்க கூடிய அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்களா, ஒரு பிஏ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்ப வந்து நம்ம அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவ தண்ணி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தவர் தான் எலிசா. எலியாவுக்கு அப்படி இருந்தவர் தான் எலிசா. நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க. அப்ப எலிசாவுக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது, நம்மள எலியாவை விட ஆண்டவர் வந்து பயன்படுத்த போறாண்டா ஒரு சின்ன ஐடியா கூட எலிசா கிடையாது. ஆனா எலிசா வந்து அந்த நேரத்துல எலியாவை வந்து அப்சர்வ் பண்றாரு, அந்த நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறாரு. இவர் கூட நம்ம இருக்கோமே, இவர் என்னெல்லாம் பண்றாரு, ஆண்டவர் இவர் எப்படி பயன்படுத்துறாரு. அதனாலதான் ஆண்டவர் அந்த கேள்வியை முன் வைக்கும் போதே டக்குன்னு அவர் பதில் சொல்றாரு. அப்ப எலியாட்ட இருந்த அந்த அபிஷேகத்தை எனக்கு 2 மடங்கா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வந்து எலியாவை சரியா நோட் பண்ணல, சரி சும்மா ஏதோ கைக்கு தண்ணி ஊத்திட்டு சும்மா எடுபடி வேலை மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எலிசா கண்டிப்பா அந்த மாதிரி வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப நாலேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கணும். நம்மள ஆண்டவர் ஒரு பொசிஷன் தராரு அப்படின்னு சொன்னா, நம்மள அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போறாருன்னா அந்த இதுக்கேத்த நாலேஜ், அந்த அறிவு தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். இன்னொரு ஒரு வசனம் கூட படிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல இருக்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இந்த இடத்துல ஆண்டவர் அடையாளப்படுத்துறாங்க, மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவா. நம்ம அதுல படிச்சு பார்த்தோம்னா தெரியும், மோசே வந்து நிறைய நேரம் யோசுவாவிட்ட வந்து யோசுவா மோசையும் நிறைய நேரம் பேசியிருக்காரு. அவங்க மோசே உயிரோடு இருக்கும் அவங்க பேசியிருக்க கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கும், நிறைய நேரம் இருக்கும் அசிஸ்டண்டா பக்கத்துல. ஆனா யோசுவா பார்த்தோம்னா வயதுல மோசேக்கு உங்களுக்கு பார்த்தா ரொம்ப சின்னவர் தான், ஆனா மோசே கூடயே இருந்தவர் தான் யோசுவா. ஆண்டவர் பாக்குறாரு இந்த யோசுவா வந்து சும்மா இல்ல, அந்த மோசையை பார்த்து நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிட்ட ஒரு வாலிபர், ஒரு இளம் பையன். அத வந்து ஆண்டவர் பார்த்துட்டு தான் மோசே மரித்த பின்பு அந்த பொசிஷனை தராரு. அப்ப
எலியாவுக்கு அடுத்த பொசிஷன் வந்து எலிசா எடுத்துக்கிறாரு, மோசேக்கு அடுத்த பொசிஷன் யோசுவா எடுத்துக்கிறாரு. இப்படி நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய அந்த அந்த நாலேஜ் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். நம்ம சும்மா இது பண்றதுனால அப்படி கிடையாது. நம்ம ஏதோ போனோம் நம்ம வந்தோம் அப்படின்ற கிடையாது. நம்ம அந்த இடத்துல அறிவை வளர்த்து கொள்ளும் போதுதான் அடுத்த பிக் ஸ்டெப் போக முடியும். இப்ப நாங்களே மினிஸ்ட்ரியில வந்து இருக்கோம்னு வைங்களேன், நான் சில ஊழியர்கள் நான் பெயர்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா வந்து ஆண்டவர் வந்து அந்த காலகட்டத்துல இப்ப நாங்க டெலிவரன்ஸ் ஊழியர்னா இன்னைக்கே நாங்க வந்து உள்ள நுழைஞ்சோம் அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து பல வருடங்களா விடுதலை ஊழியத்தை பற்றின ஒரு நாலேஜ், ஒரு சில பெரிய ஊழியர்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்க நிறைய பேசுவோம். அவங்க எப்படி இது பண்ணாங்க அதெல்லாம் வந்து எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நிறைய டிஸ்கஷன் ஓடும் அங்கெல்லாம். ஏன்னா ஒரு சில நேரம் ஒவ்வொரு ஊழியர்கள் நீங்க ஃபேக்குன்வீங்க, ஒருத்தவங்க ட்ரூன்வீங்க, அதனால நாங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல. ஆனா அந்த விடுதலை ஊழியத்துடைய அறிவை வந்து ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். இப்ப நாங்க இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி நாங்க நிறைய பேசுறோம்னா எங்களுக்கு முன்னாடி உள்ள ஊழியர்கள் வந்து அவங்க எல்லாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு நாலேஜ் வந்து ஆண்டவர் பல வருடங்களா எங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து தந்தாரு. இந்த வேலையை நம்ம தான் செய்யணும். இந்த நாலேஜ் வளர்த்துக்கிற வேலையை முன்னாடி காலத்துல புக்ஸா தேடி 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 படிப்போம். இப்ப வந்து புக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இது இல்ல. நம்ம எல்லாம் பார்த்தாலும் வீடியோ ஓகே, அது 1 மணி நேரம்னாலும் ஓகே வீடியோ பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இதாயிருச்சு. இந்த நாலேஜ் வளர்த்துக்கிற விஷயத்திலயும் ஒரு சில பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா எல்லா பகுதியிலயும் உட்கார்ந்து படிப்பாங்க. அப்படி நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், எல்லாத்துலயுமே வந்து ஓட்ட விடுற மாதிரி ஆயிரும். ஒரு இதுல ஒரு அனாயிண்டிங் கீழே இப்ப எலிசா வந்து எலியா கீழே தான் உட்கார்ந்து அவர் வந்து அந்த இதை கத்துக்கிட்டாரு. அந்த எலியாவுடைய ஃபுல் அனாயிண்டிங் அவர் வாங்கிட்டாரு. யோசுவா வந்து மோசே கீழே உட்கார்ந்து அந்த ஃபுல் இது. நம்மளும் அப்படிதான் ஒரு நாலேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து ரொம்ப வந்து இது பண்றதே கிடையாது, என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் பற்றி நாலேஜ் இருக்குமா, நம்ம வந்து அந்த ஒரு இதுன்னு நம்ம கவர் பண்ண மாட்டோம். இப்போ ஒருத்தவங்களுடைய இதை பத்தி நீங்க படிச்சீங்க, இப்போ ஒரு ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு மரத்தை பத்தி தான் நான் படிக்க போறேன்னு வைங்களேன், இந்த பலா மரத்தை தான் பத்தி நான் படிக்க போறேன்னா அதுல ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணா எனக்கு எவ்வளவு நாலேஜ் வரும். இந்த பலா மரத்திலே நான் மாஸ்டர் டிகிரி பண்ண அந்த அளவுக்கு நான் ஃபுல்லா உள்வாங்கிக்கணும். அப்பதான் அந்த பலாவை வச்சுட்டே பல கனிகளை உட்காந்து நம்ம பல கனி பல காய பலாவை தவிர்த்து நான் எல்லாத்தையும் சேர்த்து படிப்பேன் அப்படின்னு சொல்லி மாமரம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்பனா வந்து நம்ம பலாவினுடைய அறிவு வந்து நம்மளுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு ஃபீல்டு நம்ம ஃபுல் நாலேஜ் நம்ம கொண்டு வந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமா அந்த ஃபீல்ட்ல வந்து நம்மளை உயர்த்துவார். ஒரு சில பேர் பல கை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இது ஒரு பழமொழி கூட வரும், பல மரம் கண்ட தச்சுன்னு ஒரு மரம் வெட்டான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஆயிரும். அதனால இந்த விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து 4வதா பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து கிடைக்கும். நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம், எல்லாமே இருக்கும்போது நமக்கு தியரியா நமக்கு நிறைய தெரியும். எப்படின்னா நம்ம புத்தக வடிவுல நமக்கு நிறைய, இப்ப பைபிள் ஒரு சம்பவம் வாசிக்கிறோம் அப்படின்னா புத்தக வடிவுல தெரியும். ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு நடந்ததை நமக்கும் நம்ம என்னைக்கு வந்து நமக்கு பிராக்டிக்கலா நம்மளுடைய லைஃப்ல நமக்கு அப்ளை பண்ணி நடக்கிறதுக்கு வந்து இது அந்த நாலேஜ் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு தருவார். நாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நாங்க நிறைய எங்களோட வீடியோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்ளை பண்ணி பிராக்டிக்கல் நாலேஜா தான் நாங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பிராக்டிக்கலா நடத்துவார். இந்த வசனத்தை நம்ம இப்படி இப்படி பண்ணணும், இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் நமக்கு வந்து டெய்லி அன்றாட நமக்கு நடக்கிறதான வாழ்க்கையில வந்து ஆண்டவர் நமக்கு வந்து தருவார். இப்ப நீங்க ஆதியாகமத்துல இருந்து நான் வெளிப்படுத்த வரைக்கும் எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப வந்து மிகைப்படுத்தி நம்ம சொல்றது, அதை விட உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை, ஆமா நீங்க தெரிஞ்ச சத்தியத்தை நீங்க ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அதுதான் வந்து இங்க கனி கொடுக்குறீங்களா, அதுதான் வந்து முக்கியமே. அதனால இந்த பிராக்டிக்கல் சைடு வந்து அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. ஒரு சில பேர் இப்ப காலேஜ்ல எல்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிகல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்ல வந்து வெளியே வந்து காசு கொடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட். ஆனா பிராக்டிக்கல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு வராதோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே விட்டுருவாங்க. ஆனா தியரி நாலேஜ் இருக்கும், ஓகே நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படி கூட நினைக்க மாட்டாங்க, அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஆனா நீங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த முயற்சி பண்ணும் போதுதான் கர்த்தர் வந்து நம்மள அடுத்த நிலைமை கொண்டு வருவாங்க. எங்களுடைய ஃபீல்டே வந்து மினிஸ்ட்ரி தான். அப்ப நான் வந்து இந்த மினிஸ்ட்ரி குறிச்சுதான் நான் அதிகமா எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு மினிஸ்ட்ரியில நம்ம ஒரு காரியத்தை விசுவாசத்தோட எடுத்து வைக்கிறோம்னு வைங்களேன், ஐயோ இது வந்து நமக்கு தோல்வியா வந்துருமோ, இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும்னு தெரியாதே, இப்ப நம்ம இந்த பிளான் இந்த வருஷம் மினிஸ்ட்ரியில வச்சிருக்கோம், இது ஒர்க் அவுட் ஆகாதான் தெரியாது, இப்படியே பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 3rd ஸ்டெப்ல பார்த்தா நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும். அந்த வளர்த்ததை நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் கர்த்தர் வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். இதுக்கும் நமக்கு ஒரு ஃபெய்த் நமக்கு தேவை, ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அநேகருக்கு வந்து நிறைய நாலேஜ் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசணும்னு வைங்களேன், பரவாயில்ல இவங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு இருக்கும். ஆனா செயல்ல வந்து காட்டவே மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டேங்கன்னு கேட்டா பயமா இருக்கு, எனக்கு வந்து பயமா இருக்கு, நான் தோத்துருவேணும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பயப்படாம இந்த வருஷத்துல அதை முன்னெடுத்து செய்யுங்க. சின்னதா ஆரம்பிங்க. சில பேர் பெருசா ஆரம்பத்திலே, இப்ப எங்க மினிஸ்ட்ரிலாம் அற்பமான ஒரு ஊழியம், நாங்க வந்து ஆரம்பிச்சதே எங்களுடைய வீட்டு ஹால்ல தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த டைம் வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு போன்னு தான் சொன்னாரே தவிர
அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஒரு ஊழியர்னா எப்படி இருக்கணும், ஒரு சபைனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நாங்க முன்னாடி சின்ன வயசுல இருந்தே பேசுவோம். அப்ப வந்து நான் பாஸ்டராவேன் பாஸ்டமாவே அப்படிலாம் என்னமோ பேசிட்டு இருப்போம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப. அப்ப ஆண்டவர் வந்து அந்த இதுலயே கொஞ்சம் அந்த கொஞ்சம் 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 நடத்திட்டாரு. ஆனால் டக்குனு போன்னு சொல்லும் போது ஒரு கையில பணம் இல்ல, எப்படி போய் ஆத்துமாக்கள் பிடிக்குதுன்னு தெரியல, நம்மளுக்குன்னு சொந்தமான ஆத்துமா எப்படி ரட்சிப்புல கொண்டு வந்து இது பண்ண தெரியல. சிம்பிளா சரி இப்போதைக்கு நம்ம ஹால்லயே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு மைக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மைக் ஒரு ஒரு ஸ்பீக்கர் ஆல்ரெடி வீட்ல வந்து எங்க வீட்ல ஒரு சின்ன கீபோர்டு ஒண்ணு இருந்தனால அந்த ஒரு கீபோர்டையும் எடுத்து வச்சு ஒரு ட்ரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்க வீட்ல யூஸ் பண்ணது. இத வச்சே நாங்க வந்து ஹால்லயே வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு சகோதரி அனுப்புனாரு. இதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து அனுப்புவாரு. சும்மா யதார்த்தமா அவங்ககிட்ட பேசுறப்ப அவங்க ஒரு 4-5 லேடிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த லேடிஸ் நீங்க சொன்னா ஆச்சரியப்பட மாட்டேன். வேற ஒரு பில்டிங் போறோம், அந்த லேடிஸ் வரவே இல்ல. அதாவது அவங்கள வச்சுதான் நாங்க வந்து சரி இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு மாடி வீடு பார்த்தோம். அதாவது கீழே வீடும் மேல சபை இருக்கிற மாதிரி பார்த்து போனோம். அங்க போனேன். அங்க போய் 2 வாரத்துல அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஏதோ இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வேற வேற ஆத்துமாக்களை வந்து கொண்டு வந்தார். இப்படிதான் ஒரு சின்ன அற்பமான ஆரம்பம் தான் அந்த மினிஸ்ட்ரி துவங்கினதே. அதே மாதிரிதான் எங்களுடைய யூடியூப் சேனலுமே இப்ப 2020 நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப 5 வருஷம் ஆகுது. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்பமா தான் நாங்க தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்கள் இந்த ஒரு ஐடியா ஆண்டவர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. இந்த ஐடியாவை நாங்க அப்ளை பண்ணி ஒரு வீடியோ இப்படி போட்டோம். தெரிஞ்ச அப்பெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு வந்து அந்த 30 வியூ அந்த 40 பேர் நமக்கு அதை பார்த்தாலே நமக்கு வந்து போதும், ஒரு 100 பேர் நம்மளை பார்த்தா போதும். அப்படிதான் அந்த அற்பமான ஒரு ஆரம்பமா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து நம்ம அந்த விசுவாசத்தை தான் பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் வரைக்கும் நாங்க அதே லெவல்ல தான், அந்த 100 அந்த 200 அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த கவுண்ட்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே. அதையும் தாண்டி வெளி உலகத்துக்கு ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு உயர்வு ஆண்டவர் வந்து கொடுத்தார். இந்த மாதிரிதான். ஆனா நம்மளே வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்குள்ள நாங்க ஒரு 10-15 வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா ஒரு வீடியோ போட்டு எனக்கு இவ்வளவுதான் ஆச்சு, ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்திருக்காரு சொல்லி செஞ்சுட்டா நமக்கு இது பண்ணல, நம்ம சோர்ந்துடக்கூடாது. இதுதான் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல. இப்படிதான் நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அதை பிராக்டிக்கலா செய்யும் போதுதான் ஆண்டவர் வந்து அதுலயும் நம்ம உண்மையா நம்ம செய்யும் போது ஓகே நம்ம பிள்ளை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து அதனுடைய ஆசீர்வாதம் வந்து தருவார். அடுத்து கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுல செஞ்சவங்களுடைய மிஸ்டேக்ஸையும் நம்ம வந்து நிறைய கத்துக்கணும். ஏன்னா நிச்சயமா வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாத வாழ்க்கை வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய ஊழியர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையிலயும் கண்டிப்பா தவறுகள் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசலாம், ஏன் ஊழியர்கள் அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு. ஏன்னா அவங்களும் மாம்சத்துலதான் இருக்காங்க. அதுக்காக நான் ஊழியர் செய்யற பாவங்கள்லாம் நான் சரி நான் சொல்ல வரல. இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்களையும் பிசாசு வந்து பயங்கரமா அட்டாக் வந்து பண்ணும்போது ஒரு சில ஊழியர்கள் தவறுகள் செய்யறதுதான் இதுதான், அது நியமம் தான். ஆனா அதுல இருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா, அதுல இருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வந்தாங்களா, இல்ல அந்த பாவத்திலே விழுந்து போயிட்டாங்களா என்னன்றதையும் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கொண்டு, ஏன் ஆண்டவர் நம்மள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த மிஸ்டேக்ஸை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாது. அதுதான் அதை நம்ம கத்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம அநேக நேரம் என்ன நினைப்போம்னா அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியா கேட்போம், அவங்க எப்படி வந்து வளர்ந்தாங்க அதை கேட்போம் தான் நம்ம நிறைய இது பண்ணுவோம். ஆனா அந்த அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற பிரச்சனைகள் வரும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரு பேரண்டிங் இப்ப புதுசானா அந்த பேரண்டிங்ல உள்ள மிஸ்டேக்ஸ், நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் போதே நம்ம அத்தை என்ன பண்ணாங்க, நம்ம பாட்டி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, இப்படி எல்லாம் நம்ம கத்துக்கொள்ளும் போதே அந்த ஃபேஸ் வந்து ஈஸியாயிடும். இப்ப மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் அப்படிதான். யூடியூப்லயும் நாங்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம். முன்னாடிலாம் ஏன் இப்படி இது பண்ணோம் அப்படிலாம் வந்து நாங்க நினைச்சு பார்ப்போம். முன்னாடியே இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைப்போம். இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸோ, அதாவது அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்ம அதே தவிர நம்ம பண்ணாம தவிர்த்துக்கலாம் முன்னாடி. ஏன்னா அவங்க கண்டிப்பா அந்த வழியை தாண்டி வந்தனால சொல்லுவாங்க, இங்க சாக்கடை இருக்கு விழுந்துராதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை விழுகாம போயிட்டோம்னா நிறைய ஆபத்துல தப்பிச்சுக்கலாம். ஆனா நான் இல்ல இன்னைக்கான நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் விழுந்து எந்திரிச்சு பார்த்துதான்ப்பா நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா தயவு செய்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல தவறுகள், நாங்க அப்படித்தான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸே உண்மையாமே பேரண்ட்ஸ் சொல்றாங்களோ, உங்க பாட்டி தாத்தா சொல்றாங்களோ, இந்த இடத்துல கஷ்டப்பட்டோம், நாங்க தவறு பண்ணோம், நாங்க பண்ணது தவறு தான்ப்பா, குடும்பமா தப்பு பண்ணிட்டோம், ஆனா நீங்க இனி ஒரு காலத்துல நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நிறைய பேர் என்ன நினைக்காங்க, ஆமா நீ மட்டும் என்ன தவறு பண்ணாத ஆளா, நீ பெரிய ஒழுங்கா நினைக்காங்க. அப்படி கிடையாது. அந்த சாக்கடையில விழும்போது சில நேரம் அடியோட தப்பிச்சிரும், சில நேரம் உயிரே போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும். ஏன்னா நாங்க இதெல்லாம் நிறைய பாக்குறோம். அதனால நாங்க உங்ககிட்ட சொல்றோம், அடுத்தவங்க தவறு பண்ணி அதுல எஞ்சி வந்தாங்கன்னா அதுல 1000 விஷயம் இருக்கு. தயவு செஞ்சு அந்த தவறை திரும்ப பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இருக்க சத்தியங்கள் வந்து உண்மையாமே இப்போ ஒரு 5 பாயிண்ட் நாங்க சொல்லியிருக்கோம். 5 பாயிண்டையுமே இனி இந்த வருடத்துல நீங்க வந்து அதை செயல்படுத்த பாருங்க. நிச்சயமா வந்து ஆவியானவர் வந்து உங்களை நடத்துவார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.